முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தோம், தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்ற ஒரு சின்ன விடுகதை எப்படி வாமன அவதாரத்தோடு தொடர்புடையது என்று. இப்பொழுது அந்த விடுகதைக்கு அப்புறம் என்ன நடந்தது? வாமனர் யார்? அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? மகாபலியிடம் அவர் கேட்டது பெரிய செல்வமில்லை, அரசாட்சி இல்லை. அவர் கேட்டது 3 அடிகள் நிலமே போதும். மகாபலி சற்றும் யோசிக்கவில்லை. தானம் கேட்டால் தடுக்கக்கூடாது என்று மனதார ஒப்புக்கொண்டார். அதே கணத்தில் வாமனர் திரிவிக்ரமனாக வளர்ந்தார். முதல் அடி இந்த பூமியை மூடியது. 2ஆம் அடி வானத்தையும் தேவலோகத்தையும் கடந்தது. இப்பொழுது 3ஆவது அடிக்கு இடமே இல்லை. அப்பொழுது மகாபலி என்ன செய்தார்? அவர் போராடவில்லை, வாதம் செய்யவில்லை, வாக்குறுதியையும் திரும்ப வாங்கவில்லை. அவர் தன் தலையை குனிந்து சொன்னார், உங்களது 3ஆவது அடியை என் தலையில் வையுங்கள் என்று. அந்த ஒரு நிமிடத்தில் மகாபலி ஒரு அரசன் மட்டுமல்ல, அவர் ஒரு மகா பக்தனானார். அந்த 3ஆவது அடியுடன் மகாபலி பாதாள லோகத்துக்கு அனுப்பப்பட்டார். இப்பொழுதுதான் முக்கியமான கேள்வி வருகிறது. மகாபலி தோல்வியடைந்த அரசனா அல்லது விஷ்ணுவின் இதயத்தை வென்ற பக்தனா? ஒரு பாவிக்காக விஷ்ணு வாசலில் நிற்பாரா? சிந்தித்து பாருங்கள். ஒரு தீய அரசனுக்காக ஒரு அவதாரம் எடுக்கப்பட்டால் அது தர்மமா? இல்லை. அதனால்தான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை உள்ளது. மகாபலிக்கு கிடைத்தது தண்டனை அல்ல. அவர் சிறைக்கு போகவில்லை, நரகத்திற்கு போகவில்லை. அவர் பாதாள லோகத்திற்கு அனுப்பப்பட்டார். அது ஏன்? ஏனென்றால் மகாபலி ஒரு பாவி இல்லை. அவர் தர்மத்தை மீறவில்லை, தானத்தை மறுக்கவில்லை, வாக்குறுதியை உடைக்கவில்லை. மாறாக அவர் தன் அகம்பாவத்தையே கீழே வைத்தார். உங்களது 3ஆவது அடியை என் தலையில் வையுங்கள் என்று கூறினார். அந்த ஒரு வாக்கியத்தில்தான் மகாபலி ஒரு அரசனிலிருந்து ஒரு அளவுகோலாக மாறினார். அதனால்தான் மகாபலி தோல்வியடையவில்லை. அவர் விஷ்ணுவின் இதயத்தை வென்றார். அதனால்தான் அவருக்கு கிடைத்தது தண்டனை இல்லை. அவர் பெற்றது சிரஞ்சீவித்வம், அதாவது அமரத்தன்மை, ஆண்டுக்கு ஒருமுறை தன் மக்களை பார்க்கும் வரம். அந்த நாள் ஓணம். அதனால்தான் ஓணத்தில் நாம் கடவுளை அழைப்பதில்லை, நாம் அரசனை அழைக்கிறோம். வீடுகள் சுத்தம், வாசலில் பூக்கள், அனைவரும் ஒரே வரிசையில் உணவு. அங்கே அரசனும் இல்லை, ஏழையும் இல்லை, தர்மம் மட்டும். அதனால்தான் ஓணம் ஒரு திருவிழா அல்ல, அது ஒரு நினைவூட்டு, ஒரு வாக்குறுதி, நல்லாட்சி மீண்டும் வரும் என்ற நம்பிக்கை. மகாபலி நம் நினைவில் வாழ்கிறார். அவர் ஒரு அரசனாக அல்ல, ஒரு அளவுகோலாக. ஒரு நாள் அரசர்கள் மாறலாம், ஆனால் தர்மம் மாறக்கூடாது. அதனால்தான் மகாபலி தோல்வியடையவில்லை. அவர் விஷ்ணுவின் இதயத்தை வென்றார். ஓணம் வாழ்த்துக்கள்.